அனைவருக்கும் வணக்கம். காணொளிக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை பார்த்துடலாங்க. பார்த்த உடனே குபீர்னு ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு புகைப்படம். இதுதாங்க அந்த புகைப்படம். சீஃப் மினிஸ்டர் பின்னாடி நம்ம தமிழ்நாடு அரசோட லோகோ இருக்குல்லங்க, அதை ஜூம் பண்ணி பாருங்கள். வாய்மே வெல்லும் அப்படின்ற அந்த ஒரு வாக்கியத்தை என்ன மாதிரி கொன்று புதைச்சி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆக மொத்தம் தமிழை இல்லாமல் ஆக்கிடணும் அதானே. ஆனால் பேர் மட்டும் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிடணும். தமிழகத்தின் தோல்வி கழகமாக வேணால் பார்க்கலாம், உங்களை வெற்றி கழகமாலாம் பார்க்க முடியாது. அதில் இந்த புகைப்படத்தை பதிவு பண்ண அணில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டைலாக கெத்தா ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இல்லை. தமிழக வெற்றி கழக நண்பா நண்பீஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. 100% ஃபாலோ பேக் பண்ணுறேன். அது என்னடா 100%? அப்போது 90%, 50%, 60%லாம் ஃபாலோ பேக்குக்கு ஏதாவது இருக்கா? ஃபாலோ பேக்குன்னா ஃபாலோ பேக், அவ்வளோதான். அது என்ன 100%? என்னடா உங்களோட அறிவில் தீய வச்சு கொளுத்த. 2026 தேர்தலுக்கு நாம் எல்லாரும் இணைந்து இணையதள பணி செய்வோம் அப்படின்னு போட்டிருக்காப்புல. செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ஸ்டைலாக கெத்தா ஒரு முதலமைச்சர். என்ன ஸ்டைல் மேன்? நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்ற பொறுப்புக்கு வர்றவங்க இல்லைனா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, தமிழ்நாட்டோட உரிமைகளை விட்டு கொடுக்காம தமிழ்நாட்டுக்காக நின்று தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அடுத்த ஒரு தலைமுறையை பற்றி சிந்திச்சு அந்த தலைமுறைக்கான நல்ல நல்ல திட்டங்களை வகுத்து அடுத்த தலைமுறையை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நல்வழியில் கூட்டிக்கிட்டு போகிறது தான் ஆக்சுவலி கெத்து. சும்மா அப்படியே கோட்டு சூட்டு போடுறது, அப்புறம் லுக்ஸில் அழகாக இருக்கிறது, இதுக்கு பேர் கெத்து கிடையாது. கெத்துனா நான் முன்னாடி சொன்னேன்ல, அதெல்லாம் ஒருத்தவங்க கிட்ட இருந்தால் தான் அது கெத்து. நான் சொன்ன எல்லாமே இப்போ இருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தாராளமாகவே இருக்குது. இந்த கெத்தான முதலமைச்சரே தமிழ்நாட்டுக்கு நல்லாவே போதும். நீங்கள்லாம் அதாவது சொல்லுவாங்கள்ல, கடல் வத்திரும், வத்தி நமக்கான கருவாடு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொக்கு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருந்துச்சான். கடைசியில் அந்த கொக்கு குடல் வத்தி செத்து போயிருச்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த கொக்குக்கு பதிலாக இந்த மக்குகளை வச்சிடலாம். ஏன்டா தனி உலகத்தில் வாழ்கிறீங்க அணில்களே? ஏதோ படம் ஷூட்டிங் மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா கோட்டு சூட்டு போட்டுட்டு அப்படி கெத்து. இதுதான் கெத்து. முதலமைச்சருக்கு இது ஒரு கெத்தான். இது ஒரு கெத்தாடா டேய்? இது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் இல்லை அணில்களே, இது அரசியல். அதாவது மக்களே, நம்ம தோழர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, காணொளிகள் போடுறாங்க, பேசுகிறாங்க. அவங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் நம்மளோட தோழர்கள் தான் கமெண்ட்லேயும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க, டாப்பில் இருப்பாங்க. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவனுங்க எதிர்கட்சிக்காரனுங்கள்லாம் அடியில் கிடப்பானுங்க. அடியில் கடந்து எதையாவது தேய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க, சரியா? ஆனால் இந்த அணில்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் தற்குறிகளாக இருக்கானுங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய தோழர்களுடைய கமெண்ட்டெல்லாம் போய் பார்க்குறானுங்க. பார்த்த உடனே பாசிட்டிவாக இருக்கு அவனுங்களுக்கு. இந்த டாப்பில் பாசிட்டிவான கமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, இவனுங்க என்ன நினச்சிட்டானுங்க, திமுகனாலே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வராது, திமுகவுக்கு பாசிட்டிவான ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லி இவனுங்களே ஒரு உலகத்தில் இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுடைய தளபதி அண்ணன் அப்படி சொல்லி கொடுத்துக்கார் இல்லையா, அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. ரியாலிட்டி தெரியல. அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, இது என்ன ஒரே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு, இது கொத்தடிமைகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் டென்ஷனில் கமெண்ட் பூரா கொத்தடிமைகள் கதறல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டு அழுது ஒப்பாரிச்சுட்டு போகிறானுங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கான தன்மை, அந்த மெச்சூரிட்டி கூட இவனுங்க கிட்ட இல்லைன்றது தான் ஆச்சரியமே. இப்போ எதிர்கட்சி யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாட்டை துறைமுருகனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு காணொலி போடுறாங்க அப்படின்னா அந்த காணொலியோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவளிக்கிற நபர்கள் தான் அதிகமாக கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கு லைக்ஸ் வரும், நல்லா வரும். அதை பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும் அவன் கட்சிக்காரங்க தான் எப்படியும் கமெண்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், நிறையா வரும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நெகட்டிவ் கமெண்ட்ஸை எதிர்பார்த்து நம்ம போக மாட்டோம். ஆனால் இவனுங்களாம் என்ன நினச்சிட்டானுங்கன்னா, அவனுங்க பண்ணுற வீடியோஸோட கமெண்ட்ஸில் மட்டும்தான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். எதிர்கட்சிக்காரங்க யார் பண்ணாலுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸே கிடையாது, எதிரில் இருக்கிற எல்லாரையுமே மக்கள் வெறுத்து போயிருக்காங்க, சுத்தமாகவே மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மக்கு கூட்டத்தை விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கார் அப்படின்றத மக்கள் அனைவரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நேத்திக்கு போர் நின்றுருச்சுன்னு சொல்லிட்டுலாம் நியூஸ் வந்துச்சு தெரியுமா? விஜய் அவர்கள் மட்டும் நேத்தைக்கு இல்லை முந்தானத்து ஏதாவது போர் சம்மந்தமாக இந்த அறிக்கை ஏதாவது விட்டார்னு வைங்களேன், நேத்தைக்கு போர் நின்றுருச்சு அப்படின்ற நியூஸ் வந்ததுமே இந்த அணில்கள்லாம் என்ன பண்ணியிருப்பானுங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. எங்கள் தளபதி அறிக்கை விட்டதுனால தான் போரையே நிறுத்தினாங்க.
டொனால்டு ட்ரம்பே எங்கள் தளபதி சொன்னதுனால தான் பயந்துட்டாரு. தளபதிக்கு கூடுற கூட்டம் தெரியும்ல, இந்த கூட்டத்தை பார்த்து அத்தனை பேரும் பயந்துட்டானுங்க. பாகிஸ்தான்காரனுங்க மொத்தமாக அரண்டுட்டானுங்க, காலில் போய் விழுந்துட்டானுங்க, கதறிட்டானுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் இதுக்கு போரே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு எதையாவது உருட்டி வச்சு மக்களுக்கு தலைவலி கொடுத்துருப்பானுங்க. இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி நடத்தினாங்க சென்னையில். அந்த பேரணி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு துணை நிற்போம் அப்படின்ற பேரில் தான் நடத்தினாங்க. ஆனால் இந்த அணில்கள்லாம் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுதான், கூட்டணியே போட போகிறோமா. ஒரு அணில் பேசுனதை பார்ப்போமா பாருங்க. இவங்க காங்கிரஸே கைட்டி விட்டுருவாங்க பொழுது போற போக்க பார்த்தா பயத்தில் இருக்கிறாங்க. காங்கிரஸை நிச்சயமா கைட்டி விட்டுட்டு பிஜேபியுடன் கூட்டணிக்கு தயாராயிட்டாங்க திமுக. கொத்தடிமை கூட்டம் பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சொம்பு தூக்கியாவே மாறிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நல்லா கேட்டுங்க. போர் நடக்குது, பயங்கரமா போர் நடந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா முழுக்க வர்ற நியூஸ் மொத்தமே எல்லாம் ஃபேக் நியூஸ் தான் வச்சிங்களேன். அங்கே என்ன நடந்தது என்ன போயிட்டு இருக்குன்னே தெரியாது. இஷ்டத்துக்கு அவன் வீடியோ கேம் ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு லைக்ஸ்க்கு வியூஸ்காண்டி ஏதோ நெகட்டிவாக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவில் பிஜேபி ஆளும் மாநிலங்களே அமைதியாக இருக்கும்போது இவர் சடால்னு ஒரு பிட்டை தூக்கி போறாரு. நாங்கள் ஒரு பேரணி நடத்த போகிறோம். யாரு? முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நாங்கள் பேரணி நடத்த போகிறோம். என்ன ஏது என்ன மாதிரி பிரச்சனை எதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களே அமைதியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியே அமைதியா இருக்கு, காங்கிரஸே அமைதியா இருக்கு. முதல் முறை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவர் அடிக்கிறாரு, என்னென்ன பேரணி நடத்த போறோம் நாங்கன்னு சொல்லி ஒரு பிட்ட போறாரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சார் பாருங்க சார் பேரணிலாம் நடத்துறோம் பார்த்து செய்யுங்கன்றதுக்கான ஒரு சமிக்கை தான் அது. ஆல்மோஸ்ட் சரணாகதி முடிஞ்சது, பிளாட் போய் படுக்க போறாங்க காலில். அதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்களோட கதை முடிந்து விட்டது. இவங்களோட அறிவை பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு 15-16 வயசு குழந்தைக்கு, ஒரு சின்ன பையனுக்கு, ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இந்த நபர்களுக்கெல்லாம் இல்லையே அப்படின்றத நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு வேறு கட்சியில் அப்படின்னு அந்த கட்சி என்ன லட்சணத்தில் இருக்குன்றதை யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நம்பி விஜய் அரசியலுக்கு வேறு வந்திருக்காரு. விஜய்க்கே இதெல்லாம் சரின்னு தானே படும் இந்த நபர்கள்லாம் பேசுறது. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பரிதாபப்படுறதுக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மாதிரி தற்குறிகள் இருக்கிறதுனால சீக்கிரமே கட்சி நாசமாக போயிடும். இவங்கெல்லாம் பேசினாலே போதும், மக்கள்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இவனுங்களுக்கெல்லாம் மண்டையில் இது மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்றதை ஈஸியாக மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுலேயும் அவங்க அண்ணனுக்கு இதுவும் இல்லை, அது வேற கதை, அதை விடுங்க. இந்தியன் ஆர்மிக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி பேரணி நடத்துறது பாஜகவுக்குன்னு ஆயிடுச்சோ? அது எப்படி ஆகும்? பாஜகவுக்கு அப்போ இந்தியன் ஆர்மினா பாஜகவா? இந்தியன் கவர்மெண்ட்னா அது பிஜேபியா? இந்தியானா பிஜேபியா? மண்டையில் இவனுங்களுக்குலாம் உண்மையிலே மூளை தான் இருக்கோ என்னமோ தெரியலங்க. ஏன்டா நீங்கள் எல்லாம் இப்போ அரசியலுக்கு வரீங்க? ஏன்டா பேசுவீங்க? பேசாமல் அணில் பிடிச்சி விளையாடுங்க. எங்கேயாவது அணில் இருக்கும், அங்கே ஓடிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் பிடிச்சி விளையாடுங்க. அதுக்கு ஃப்ரூட்ஸ் போடுங்க, ஜாலியாக விளையாடுங்க. ஏன்டா அரசியலுக்குலாம் உயிரை வாங்குறீங்க? ஆர்மியை சப்போர்ட் பண்ணுறதுனால ஒருத்தர் பாஜகவோட சப்போர்ட்டர் ஆயிடுவாரா? என்னங்க புது கணக்காக இருக்குது, ஒன்றுமே புரியலைங்க. அரசியலுக்குள்ளே பெருசாக இன்வால்வ் ஆகாத ஆட்களே இதை பார்த்தாக செருப்பு கலத்தி போட்டு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இவனுங்கெல்லாம் அரசியல் பண்ணுறோன்ற பேரில் என்னத்துக்கு தான் உயிரை போட்டு வாங்குறானுங்களோ தெரியல. எப்போ பார்த்தாலும் கூட்டணி வைக்கிற கணக்கிலே இருக்கானுங்க. இவங்கெல்லாம் கூட்டணிக்காக தேடி தேடி அலைஞ்சலைஞ்சு எங்கள் தலைமையில் கூட்டணி அமைஞ்சா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்லாம் சொல்லி ஆசை வார்த்தை காட்டி பார்த்தாங்க, நடக்கலை. அதிமுக காலில் விழுந்து பார்த்தாங்க, நடக்கலை. அதனால இந்த கூட்டணி மைண்ட் செட்டில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. கூட்டணி தேடி தேடி பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. அதனால் யாரை பார்த்தாலும் கூட்டணி 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சிருச்சு. ஏங்கன்னு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டானுங்க. திமுகவுக்கு நேச்சுரலாகவே வின்னிங் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கிறப்போ பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எங்கே இருக்கிறது? விஜய் அவர்களே சொல்லலாம். ஏன்னா இன்னும் வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றதே இன்னும் ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சி. அப்படி இருக்கிறப்போ அவரை பார்த்து நம்ம சொல்லலாம். திமுகவை பற்றி இவனுங்க என்ன கணக்கில் சொல்கிறானுங்க? பாஜக கூட கூட்டணி, பாஜக கூட கூட்டணி. என்னடா கலை யதார்த்தம் எப்படி இருக்குன்றதெல்லாம் போய் பாருங்கடா அணில்களா. அதாவது போகிற போக்க பார்த்தா ஓட்டு வரல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு காங்கிரஸையே கலட்டி விட்டுருவோமாமா அப்படியெல்லாம் சொல்கிறாப்புல இந்த தற்குறி. அந்த பேரணியில் காங்கிரஸ் தாண்டா பங்கெடுத்துச்சு, விசிக, மதிமுக எல்லாருமே பங்கெடுத்தாங்க. இந்த தற்குறி எங்கே போய் என்னத்தை பார்த்துச்சுன்னே தெரியல, என்னத்தையோ பார்த்துக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லிட்டோன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கதறு கதறு
அலறு அலறு பதறு பதறு அப்படின்னு சொல்லி கிறுக்கனுங்க மாதிரி பேசுவானுங்க பதர்கள். ஜோம்பிஸோட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த தாவேக்கா அணில்கள். நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அதே வேலையை அப்படியே எடுத்து கண்டினியூ பண்ணுறானுங்க இந்த அணில் சங்கிகள். கட்சி ஆரம்பித்ததே ஒரு நிர்பந்தத்தில் தானே. அப்படி இருக்கிறப்போ சங்கிங்களுடைய குரலாக தானே இந்த அணில் கட்சியும் ஒலிக்கும். என்னடா இது, ஏய் என்னடா இது, இதெல்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அணில்களா டேய். அது போக நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே பாருங்க சீர் மினிஸ்டர்னு போட்டிருக்கு ஜூம் பண்ணி பார்த்தா சட்டையில். அது என்னடா ஏதோ கிளிப்பு போட்டு தொங்க விட்டுருக்கீங்க, கிளிப்பு துரு பிடிச்சி போயிருக்கு. என்னடா உங்கள் கெத்தான உங்கள் முதலமைச்சருக்கு ஒரு இது கூட இல்லையா? என்னடா துரு பிடிச்ச மாதிரி இருக்குது, ஏதோ குத்தி நெளிஞ்சு எங்கேயோ ஆக்கர் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. என்னடா உங்கள் கெத்தான முதலமைச்சர் இப்படி இருக்காரு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.